ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன் உங்ககிட்ட பேசாம நீங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உங்களை வெறுத்து போயிருந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க சொன்னா மட்டும் போதும், அவங்களே உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்து நான் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வார்த்தை இல்ல, இது ஒரு சுவிட்ச் வேர்டு வகை. பட் நம்ம வேதிக்ல பயன்படுத்தின ஒரு சுவிட்ச் வேர்டு. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து நீங்க வேண்டாம் அப்படின்னு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வர வைக்கிறதுக்காக நீங்க நிறைய முறைகள் பண்ணுவீங்க. அதுல இந்த ஒரு முறையும் நீங்க பண்ணலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட்டு போனவங்க என்ன காரணத்துக்காக உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ வேண்டாம் அப்படின்னு போயிருக்காங்கன்னு நல்லா முதல்ல அதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில உங்களை வேண்டாம் அப்படின்ட்டு போயிருந்தாங்கன்னா இந்த முறையை நீங்க பண்ணீங்கன்னா திருப்பி அவங்க கிட்ட வருவாங்க. அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு பார்த்து அந்த சூழ்நிலையை மாத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு அது நிரந்தரமா நிலைக்கும். இல்ல நீங்க ஒரு மிஸ்டேக் பண்றீங்க, அந்த மிஸ்டேக்னால அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நீங்க மாத்தாமல் இதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவங்க திரும்பி வந்துமே நிலைக்க மாட்டாங்க. பிகாஸ் நீ திருந்த மாட்ட அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க போயிருவாங்க. ஸோ என்ன முதல்ல ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை முதல்ல கிளியர் பண்ணுங்க. அவங்க வர வைக்கிறதுக்கு நம்ம மெத்தட் பண்ணலாமே தவிர ப்ராப்ளத்தை சரி பண்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மேல உள்ள தப்ப வச்சுக்கிட்டே அவங்கள நம்ம குறை சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. தேர்டு ரொம்ப முக்கியமானது, நீங்க எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நீங்க பயன்படுத்தினாலும் இதுல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மேல உள்ள தவறு என்னன்னு பார்த்து அதை சரி பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டா, என்ன அவ சீட் பண்ணிட்டா, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா, நான் அவன் மேல உயிருக்கு உயிரா இருந்தேன், ஆனா அவ என்னை ஏமாத்திட்டு மற்ற பசங்கிட்ட பேசிட்டு இருந்தா, அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நீங்க அவங்களை குறை சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்த உணர்வுபூர்வமா பண்றீங்களோ அந்த உணர்வுக்கு தான் மதிப்பளிக்குமே தவிர நீங்க வாயிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அல்ல. ஸோ உணர்வுபூர்வமா உங்க மனநிலை எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தாற் போலதான் இந்த பிரபஞ்சம் செயல்படும். உங்களோட மனசுக்குள்ளார அவங்க மேல வெறுப்பை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான் நினைச்சிட்டு அவங்க வரணும் நீங்க எவ்வளவுதான் நினைத்தாலுமே உங்களுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. இதுல தெளிவாய்க்கோங்க. ஸோ இந்த தெளிவில்லாமல் நீங்க இது இல்ல எந்த முறை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் முறை பார்க்கலாம். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா என் மேல உள்ள தப்பெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவங்க வந்தாலுமே நான் ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை பண்ணுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான மேட்டர், இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் அவங்க உங்ககிட்ட நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, அவங்க உங்ககிட்ட பேசாமல் போயிருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணுறீங்க, அவங்க திருப்பி வந்துட்டாங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் தப்பை திருத்திக்கவே இல்லை, திரும்ப அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க, திருப்பி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, இந்த டைம் வரது கொஞ்சம் டைம் ஆகுது, பட் இருந்தாலும் வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி உங்களை போட்டு போயிருக்காங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் இந்த மெத்தட் பண்ணீங்கனால உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மனம் வெறுத்து போயிருப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போகிறவங்கள வரவங்க நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் உடனே கூப்பிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி மனம் இருக்கோ, உங்கள் மனசுக்கு எப்படி சக்தி இருக்குதோ அதே போலதான் அவங்களுக்கும் மனசு இருக்குது, அந்த மனதுக்கும் சக்தி இருக்குது. நீங்க ஒரு தப்பை பண்ணி இருக்கீங்க, அந்த தப்புனால அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா திரும்பி அந்த தப்பை சரி பண்ணாம அவங்க உங்ககிட்ட கொண்டு வரது வேஸ்ட். அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இதே மாதிரி நான் 2-3 டைம் எங்களுக்குள்ள சண்டை வந்து பேசி பிரிஞ்சு நடந்துட்டு போயிட்டே இருக்குங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா மெத்தட்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல நாலேஜபிள் உள்ள ஒரு ட்ரைனர் கிட்டயோ இல்ல இதை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்டயோ போய் முதல்ல மனசு விட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசணும், இந்த மாதிரி வந்தாங்க திருப்பி போயிட்டாங்க, திருப்பி வந்தாங்க திருப்பி போயிட்டாங்க, பட் நான் என்னை திருத்திக்கல அதனால இப்போ என்னை ரொம்ப வெறுத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்க அதை எப்படி சரி பண்ணணும், தட்ஸ் மீன் மெத்தட்ஸ்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெத்தட்ல சரி பண்றதுல உங்களுடைய பிஹேவியர் உங்க கேரக்டர் எல்லாத்தையுமே சேஞ்ச் அவுட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்தாற் போல அடுத்த வரப்போ உங்களை விட்டு போகாமல் இருப்பாங்க. ஸோ இதை சரி பண்ணாமல் அவங்க வரணும்னு நினைக்காதீங்க. அப்படி வந்தாலும் நிலைக்காது. ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க வேணும், லைஃப் லாங் வேணும் அப்படின்னா நீங்க சரி பண்ணும். ரொம்ப பெரிய லெக்சர் ஆயிருச்சுல, பட் இதை சரி பண்ணாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணமே இந்த இடம் தான். இதை சரி பண்ணீங்கன்னாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதிக்ல பயன்படுத்தின ஒரு முத்திரையும் அதே கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச் வேர்டு வார்த்தை பார்க்க போறோம். இது என்ன வேதிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிட்ச் வேர்டுங்கிறது என்ன? சுவிட்ச் வேர்டுங்கிறது ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின மந்திர வார்த்தைகள், அவ்வளவுதான். நம்ம ஒரு வார்த்தைக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் மணி, யாராவது மணி கூப்பிட்டா நான் டக்குன்னு திரும்பி பார்ப்பேன், பிகாஸ் என்னதான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைகள்.
லவ்வுக்கு இந்த மாதிரி, எக்ஸ் லவ்வுக்கு இந்த மாதிரி, கால் பண்றதுக்கு இந்த மாதிரி, ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த மாதிரி, பணவாருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளை வைத்திருக்காங்க. இதே போல வேதங்களையும் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது அதற்குண்டான ஃப்ரீக்வன்சி நம்ம கலப்போம். இது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதிக்கோட எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு செயல்படக்கூடிய விதம் வந்து ஒரு டெலிபதி போல வேலை செய்யும். உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள சோல் கனெக்ஷனை ஹைலி ஸ்ட்ராங் ஆக்கி அவங்களோட மனதில் உங்களோட எண்ணங்களை பதிய வைக்கும். ஸோ இதுதான் இந்த வேதிக்கோட பவரே. ஸோ இந்த வேதிக் வேர்ட்ஸை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும்போது இது வந்து அவங்களோட மனதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களை கொண்டு வர, உங்களை எவ்வளோதான் வெறுத்தாலுமே அவங்க மைண்டில் உங்கள் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட எண்ண அலைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்கள் எண்ண அலைகள் அவங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் நேரில் போய் உங்கள் ஃபேஸை காட்டியோ இல்லாட்டி பேச ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த லோகோ யூஸ் பண்ணாதான் இது வேலையே செய்யும். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நான் படத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லோகோ பார்த்துக்கோங்க. நைட்டு சரியான நேரம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆன பிறகும் இது நீங்கள் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் அமைதியாக கண்களை மூடிக்கிட்டு உட்காந்துட்டு நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டு மனம் அமைதியாகிறத மூச்சை எடுத்து மூச்சை வெளியிட சொல்கிறேன். வேறு எதுக்கு இல்லை, மனதை அமைதிப்படுத்திட்டு யாரும் தொல்லை பண்ணாத இடத்துல உட்காந்துக்கோங்க. மன அமைதியான பிறகு கண்களை மூடிக்கிட்டு யார் உங்ககிட்ட பேசணுமோ அந்த நபரும் நீங்களும் ஒன்றாக இருந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உணர்வுபூர்வமா நினைக்க ஆரம்பிங்க. மனதை ஒரு நிலையோடு எந்த அளவுக்கு நீங்க உணர்வுபூர்வமா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ உணர்வுபூர்வமா நினைக்க ஆரம்பிச்ச பிறகு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் படத்துல காட்டிருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை வந்து கண்களை மூடிக்கிட்டு அது அப்படியே வரைகிற மாதிரி ஒரு கோடு போடுறது, சைடில் ஒரு கோடு, 2 கிராஸு, ஒரு ஆஃப் 3 மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு லைனு, அது கீழே ஒரு லைனு, அதுக்கு சைடில் வந்து 3 டாட் வைக்கிற மாதிரி அப்படியே கண்களை மூடிக்கிட்டு மனக்கண்ணில் அது அப்படியே வரைகிற மாதிரி வரைஞ்ச பிறகு நீங்கள் இந்த மந்திர வார்த்தையை சொல்லணும். அவங்க நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு அபவிக்னா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். அபவிக்னா இது அந்த வார்த்தை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனடி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரிசல்ட் கிடைத்தாலும் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 21 நாள், 7 நாளே போதும், 21 நாள் கூட பண்ணலாம். ஏன்னா பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இதை நீங்கள் தினமும் பண்ணிட்டு வர 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 அந்த எண்ணங்களைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே உங்களுக்கு வரும். ஒன் மோர் திங் மறக்காதீங்க, இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கான ஒரு மெத்தடு. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே இது பர்மனெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா உங்கள் தவறுகள், உங்கள் மேலே உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ண தான் முடியும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எல்லாத்துக்கும் பயன்படுத்தாதீங்க. மோஸ்ட் ப்ராபப்லி நான் எல்லாருமே பயன்படுத்துன்னு சொல்லவே மாட்டேன். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான், ஒரு கத்தி மாதிரி. ஒரு கத்தியை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தினா தான் நமக்கு நல்லது. ஸோ உங்களோட ப்ராப்ளம் தகுந்தாற் போல மெத்தடை சூஸ் பண்ணிக்கிட்டு, உங்கள் கேரக்டர் அந்த மாதிரி மெத்தடை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மெத்தடை பண்ண ஆரம்பிங்க. உங்களை சரி பண்ணாமல் எந்த ஒரு மெத்தட் பண்ணாலும் முழு பலன் கொடுக்காது. ஆல் தி பெஸ்ட். சரியா பண்ணுங்க. பை.